Hi guys, welcome to Easy Government. நம்ம பார்த்துட்டு இருக்க chapter 15 probability exercise 15.2 that is optional. Okay, so இப்போ the first problem பார்க்கலாம். Two customers, Shyam and Ekta, are visiting a particular shop in the same week. So week இவங்க consider பண்ணிக்கிறது Tuesdayல இருந்து Saturday வரைக்கும் தான். So வந்து Sunday, Monday இங்க சேராது. Okay, each is equally likely to visit the shop on any day as on another day. Okay, இப்போ நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்திருக்காங்க. both will visit the shop on same day, consecutive day, different days. ஓகே, சோ நம்ம வந்து கரெக்டா டோட்டல் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? சோ அப்ப டோட்டல் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிறது டியூஸ்டே டு சாட்டர்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. சோ 5. நார்மலா டைஸ் ஒரு வாட்டி த்ரோ பண்ணீங்கன்னா என்ன கன்சிடர் பண்ணுவோம்? 6 அவுட்கம். 2 வாட்டி த்ரோ பண்ணாலும் சரி, 2 டைஸ் அட் அ டைம் த்ரோ பண்ணாலும் நம்ம எத்தனை வாட்டி எடுத்துப்போம்? 6 into 6 36 அப்படின்றாங்க. இப்போ அதே மாதிரி ஷியாம் எக்கா 2 டைஸா நினைச்சுக்கோங்க. சோ 2 டைஸ் அட் அ டைம் த்ரோ பண்ற மாதிரி எடுத்துக்கோங்க. சோ உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா டியூஸ்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் இவங்களுக்கு ஒரு 5, அவங்களுக்கு ஒரு 5. சோ 5 into 5 25 அவுட்கம்ஸ். சோ இப்படிதான் நம்ம வந்து சால்வ் பண்றதுக்கு முன்னாடி டோட்டல் தெரிஞ்சுக்கணும். ஓகே, சோ அந்த क्वेश्चन டைஸ் மாதிரி ரிலேட் பண்ணி பாத்தீங்கன்னா 5 into 5 equal to 25 டோட்டல் தெரிஞ்சு போச்சு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन கொடுத்திருக்கிறது சேம் டே பத்தி கேக்குறாங்க. சேம் டே அப்படின்னா இப்போ வந்து ஷியாம் வந்து டியூஸ்டே போனாங்கன்னா எக்தாவும் டியூஸ்டே தான் போய் ஆகணும். சோ அப்போ வந்து டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. சோ அப்படி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா 5 பாசிபிள். சோ அந்த 5 into 5 25 அவுட்கம்ஸ்ல 5 பாசிபிலிட்டிஸ் தான் வரும். ஓகே, சோ அதனால 5 divided by 25 that is nothing but 1/5 அப்படின்னு போட்டுருக்கோம் சேம் டேக்கு. சோ இப்போ கன்சிக்யூட்டிவ் டே அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து டியூஸ்டேனா இன்னொருத்தர் வந்து வெட்னஸ்டே. அவங்க ஃபர்ஸ்ட் இருக்கவங்க வந்து வெட்னஸ்டே போனா இன்னொருத்தவங்க தேர்ஸ்டே, வைஸ் வர்ஸாவும் வரும். சோ டியூஸ்டே வெட்னஸ்டே, வெட்னஸ்டே தேர்ஸ்டே, தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே அப்படியே வைஸ் வர்ஸா போட்டா இன்னொருத்தவங்களுக்கு வரும். ஓகே, சோ இதுதான் கான்சிக்யூட்டிவ் டே. சோ அப்ப எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 8 இருக்கு. ஒருத்தருக்கு 4 கன்சி, இன்னொரு 4 அப்படின்ற மாதிரி வைஸ் வர்ஸா போடும்போது மொத்தம் 8 வருது. சோ 8/25. ஓகே, தேர்ட் क्वेश्चन. டிஃபரெண்ட் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிஃபரெண்ட் டேஸ்னா இவங்க டியூஸ்டேவா இருந்துச்சுன்னா அதை தவிர்த்து தட் இஸ் வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே இதுல எது வேணா இருக்கலாம் அவங்க அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ வந்து ஒன்னொன்னுத்தையும் நம்ம உட்காந்து எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்கிறது ரொம்ப டஃப். அதனால சேம் டேக்கு ஆப்போசிட் தான் டிஃபரெண்ட் டே. கரெக்டா? சோ அப்ப என்ன பண்ணுவோம்? இது காம்ப்ளிமெண்ட் ஆயிடும் சேம் டேக்கு. அப்படியே ஆப்போசிட் இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம்? 1 minus சேம் டே நம்ம போட்டா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சோ 1 minus சேம் டே என்ன கிடைச்சது? 5/25, 1/5. So 1 minus 1/5 is nothing but 4/5. Okay. Second question. A die is numbered in such a way that its faces show the numbers 1, 2, 2, 3, 3, 6. ஒரு டைய த்ரோ பண்ணா என்னென்ன இருக்கும்? அவுட்கம் 1, 2, 3, 4, 5, 6, 6 இருக்கும். ஆனா இங்க அவங்க 4 எடுக்கல, 5 எடுக்கல. அதுக்கு பதிலா 2 2 வாட்டி, 3 2 வாட்டி இருக்கு. ஓகேவா? It is thrown 2 times and the total score in 2 throws is noted. So 2 வாட்டி த்ரோ பண்ணும் போதும் அதை நோட் பண்ணிருக்காங்க. சோ இதை எப்படி நினைச்சுக்கிறீங்களா? ஹிண்ட் கொடுக்குற மாதிரி 2 டைஸ் அட் டைம் த்ரோ பண்றீங்கன்னு நினைச்சுக்கோங்க. இல்லனா நீங்க ஒரு டை 2 வாட்டி த்ரோ பண்ணு நினைச்சுக்கோங்க. சோ நம்ம வந்து 2 தோட தான் எடுக்க போறோம். கம்ப்ளீட் தி ஃபாலோயிங் டேபிள். சோ ஆல்ரெடி சில வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க, இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ சம் தான் நம்மளுக்கு முக்கியம். அதான் டோட்டல் ஸ்கோர். ஓகே, வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி தட் தி டோட்டல் ஸ்கோர் இஸ் ஈவன்? சோ இப்போ அந்த கொடுத்திருக்க ஃபிகர் பாருங்க. ஜஸ்ட் நான் இமேஜாவே வச்சிருக்கேன் உங்களுக்கு ஈஸியா புரியணும்ன்றதுக்காக. 1க்கு 1 சோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா 2, 1 plus 1 2. அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் பார்த்தா 1 plus 2 3. சோ 3. சோ அந்த ரெண்டுத்தோட வேல்யூவோட சம் தான் நம்ம இங்க போட்டுருக்காங்க. தட்ஸ் நத்திங் டிஃபிகல்ட் இதுல. ஓகேவா? ஜஸ்ட் சம் தான் எழுதிருக்காங்க. சோ உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இதை ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கலாம். மெயின் எய்ம் இருக்கிற மிச்சம் இருக்கிற எல்லா ஸ்பேஸையும் நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். சோ இதை பார்த்து அவங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் 6 அட்லீஸ்ட் 6 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ஈவன் என்னென்ன இருக்கலாம்? சோ ஐ கேன் சே 4 4 2. அடுத்ததுல பார்த்து இங்க 2 4 இருக்கு, அப்புறம் 8 இருக்கு, திரும்ப இங்க 2 4 இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண முடியும். சோ 8 எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வருது ஈவன்ஸ். சோ மொத்தம் எவ்வளவு வருது? 18. சோ 2 டைய த்ரோ பண்ணா டோட்டல் அவுட்கம் என்ன? 36 நமக்கு ஆல்ரெடி தெரியும். சோ டோட்டல் 36. சம் வந்து ஈவன். சோ அப்போ வந்து 18 இருக்கு. ப்ராபபிலிட்டி என்ன? ஃபேவரபிள் அவுட்கம் டிவைட் பை டோட்டல். சோ அதனால 18 divided by 36. அடுத்ததுல பாத்தீங்கன்னா சம் வந்து 6ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன மாதிரி இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல உங்களுக்கே வேல்யூ தெரியும். நீங்க எங்கெங்கெல்லாம் 6 இருக்கு அப்படின்றத நீங்க ஆட் பண்ணணும். ஓகே, சம் எங்கெங்கெல்லாம் ஆட் பண்ற உங்களுக்கு 6 வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ அந்த மாதிரி 4 இருக்கு. சோ 4 divided by 36. தேர்ட் ஒன் அட்லீஸ்ட் 6 அப்படின்னா அவங்களுக்கு சம் வேல்யூ 6 இருக்கலாம், 7 இருக்கலாம், 8 இருக்கலாம், 9 இருக்கலாம், எவ்வளோனா இருக்கலாம்.
ஓகே, மோர் தென் 6 இருக்கிறது என்ன நல்லா இருக்குன்னா 15 அவுட்கம்ஸ் இருக்கு அந்த மாதிரி. சோ அப்போ 15 divided by 36 nothing but 5/12. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். ஒரு பேக்ல பாத்தீங்கன்னா 5 ரெட் பால்ஸ் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க and some blue balls. If the probability of drawing a blue ball is double that of a red ball, determine the number of blue balls in the bag. Okay, so நம்மளுக்கு கொடுத்த given பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5 ரெட் பால் இருக்குன்னு தெரியும். சில ப்ளூ பால்ஸ் இருக்குண்டா. சோ சிலன்றத வந்து ஃபியூன்றத வந்து சம்ன்றத நம்ம எப்படி எடுத்துக்கலாம், எக்ஸ்னு எடுத்துக்கலாம். சோ லெட்ஸ் கீப் ப்ளூ பால வந்து எவ்வளவு எக்ஸ் நம்பர் ஆஃப் ப்ளூ பால்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம மைண்ட்ல செட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ டோட்டல் என்ன, ரெட் பாலையும் ப்ளூ பாலையும் சேர்க்கறதா. சோ 5 பிளஸ் எக்ஸா டோட்டலா வச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ப்ளூ பாலுக்கு ப்ராபபிலிட்டி, ரெட் பாலுக்கு ப்ராபபிலிட்டி எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம். சோ அதுதான் நம்ம எடுத்துக்க போறோம், ரைட்? சோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், ப்ளூ பாலுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் டிவைடட் பை 5 பிளஸ் எக்ஸ், கரெக்டா? அதே ரெட் பாலுக்கு போட்டீங்கன்னா என்ன ஆகும், 5 டிவைட் பை 5 பிளஸ் எக்ஸ் வந்துடும். சோ உங்களுக்கு இன்னொன்னு கொடுத்துட்டாங்க என்னன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ளூ வந்து ட்வைஸ் ஆஃப் ரெட் அப்படின்ட்டு. சோ ப்ளூ தான் வந்து லெஃப்ட் சைட்ல எக்ஸ் டிவைட் பை 5 பிளஸ் எக்ஸ். ரெட் என்ன 2 இன்டூன்னு போட்டுக்கோங்க, 5 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 5. சோ 5 பிளஸ் எக்ஸ் பிளஸ் லைக் டினாமினேட்டர் சேமா இருக்கு, அப்ப நம்ம அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மேல என்னென்ன இருக்கு, நியூமரேட்டர்ல இங்க எக்ஸ் இருக்கு, இந்த சைட்ல வந்து 2 into 5 இருக்கு. சோ அப்ப எக்ஸோட வேல்யூ 10ன்னு தெரிஞ்சு போச்சு. சோ நம்பர் ஆஃப் ப்ளூ பால்ஸ் அந்த பேக்ல எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10 இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, ஐ ஹோப் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ எவ்ரிவன்.